ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலமாக 2வது நாளாக விஜய் பேசியிருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் வாயிலாக தவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறியிருக்கிறார். 2 நாட்களாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வீடியோ காலில் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். செப்டம்பர் 27ஆம் தேதி பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 41 பேர் பலியாகின. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாநில நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டனர். சம்பவம் நடந்து தெரிய வந்ததும் விஜய் அங்கு இருக்காமல் உடனடியாக தனி விமானத்தில் சென்னை திரும்பினார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் வழங்குவதாக விஜய் அறிவித்திருந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் சென்று விஜய் ஆறுதல் செல்வார் என கூறப்பட்டு வந்த நிலையில சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொலைபேசி வாயிலாக அழைத்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அப்பொழுது நடந்த விஷயங்களை விலக்கி குறிப்பிட்டு ஏன் அவர் சென்னைக்கு உடனடியாக புறப்பட்டார், அப்பொழுதே ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திக்கவில்லை என்ற குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் விலக்கி கூறியதாகவும், விரைவில் நேரில் சந்தித்து நிவாரணத்தை வழங்க இருப்பதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் 2 நாட்களாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடர்பு கொண்டு அவர் ஆறுதல் கூறிய அந்த காணொளி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.